Hello viewers, welcome back to Abiz Delight. நீங்க Abiz Delight இப்போ the first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. So இன்னைக்கு வந்து நம்ம chocolate fountain cake recipe தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம chocolate sponge எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் chocolate ganache எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். white chocolate ganache எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது நம்ம ஃபைனலா வந்து நம்ம டெக்கரேஷனோட end பண்ண போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். chocolate sponge ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் மைதா எடுத்துர்க்கேன். 4 டேபிள்ஸ்பூன் வரும். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி கூட இருக்கக்கூடாது. நல்ல ட்ரையான பவுலில் 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் சாக்லேட் மிக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். அப்படி சாக்லேட் மிக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு போட்டு 1/2 கப் பவுடர் சுகர், நம்ம எந்த அளவுக்கு மைதா எடுத்தோமோ அதே அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள். இது ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா பீட் ஆகி இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ இது நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து மெல்ட் பண்ண பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இதை லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் ஆட் பண்ணுங்கள். ஒரு பேட்ச் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபைனலாக தேர்ட் பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஒரு வார்மான மில்க் அதை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேனில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓவன்லேயோ பாத்திரத்துலேயோ இது பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூல் ஆகணும். ஒரு கூலிங் ரேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம சாக்லேட் கேனச் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கிரேட்டட் சாக்லேட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நான் 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும், கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இது போல் டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் கேனச் ரெடி பண்ணியிருக்கேன். அதே போல் ஒயிட் சாக்லேட்டும் வந்து கிரேட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் சாக்லேட்டில் வந்து நான் எந்த ஃப்ரெஷ் க்ரீமோ மில்க்கோ எதுவும் ஆட் பண்ணலை. ஜஸ்ட் அப்படியே வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் நீங்கள் இதில் வந்து ஏதாச்சும் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால நான் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ வந்து இந்த கேக்கை வந்து நான் ஈக்குவல் பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நான் வந்து இந்த சாக்லேட்டை போர் பண்ணிக்கிறேன். சைட்ஸ் எல்லாமும் ஃபில் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் டிப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதுவுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லாவே சோக் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே நான் ஒயிட் சாக்லேட் போட்டுக்கிறேன். இது வந்து நம்மளோட விருப்பம் தான். ஃபைனலாக வந்து நான் இந்த மாதிரி சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிரேட்டட் சாக்லேட்ஸ் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ வியூவர்ஸ், இந்த கேக் செய்யறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலில் இருக்க மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.